பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரோமோ வெளியாயிருக்கு. லக்ஸுரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க் கொடுத்தது, அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறித்து தான் இன்னைக்கு ப்ரோமோல இருந்தது. அதாவது இந்த இடம் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் இந்த சுகபோகங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி நம்ம துணி துவைக்கிறது, துணியை அயன் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன மாதிரி வாழ்க்கை முறை வாழ்ந்து வந்தோமோ இன்றும் இந்த தேசத்தில் பல பகுதிகளில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வாழ்க்கை முறையை இன்னைக்கு டாஸ்காக கொடுத்துருக்காங்க. சுகவாசியாக வாழ்ந்த இவங்களால அதை எப்படி ஜீரணிக்க முடியும், ஜீரணிக்க முடியாமல் தத்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதில் ஸ்னேகன் ரொம்ப மனசு உடைஞ்சதா வையாபுரி கன்ஃபஷன் ரூமில் போயிட்டு பிக் பாஸ்ட்டை சொல்கிறா. அப்படி ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அதில் ஸ்னேகன் ரொம்பவே மனசு உடைஞ்சிருக்காரு. எல்லாரையும் ஆறுதல் சொல்லி போயிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலங்க அப்படிங்கிற மாதிரி வையாபுரி கன்ஃபஷன் ரூமில் சொல்கிறாரு. ஸோ வையாபுரியும் இங்கேருந்து வெளியேறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்ப மென்டலி ஒரு மாதிரி தான் தெரியுது அவர் ஃபேஸ் எல்லாமே பார்க்குறப்ப. வையாபுரி சிரிச்சுக்கிட்டே எல்லா சூழ்நிலையும் அணுகுனாலும் அவர் கஷ்டப்பட்டு வந்தவருங்கிறனால எல்லா சூழ்நிலையும் அவரால் ஏற்றுக்க முடியுது. ஸ்னேகனும் இதே சிரமங்களை சந்தித்து வந்தவர் தான். அவர் எதற்காக மன வருத்தப்படுகிறார் அப்படின்னு தெரில. இது ப்ரொமோல வந்த வேர்டிங்கிறனால வேற எதுக்காக கூட இருக்கலாம். என்ன விஷயங்கிறத நம்ம முழுமையாக பார்த்துட்டு பேசலாம். ஆனால் லக்ஸுரி பட்ஜெட் அப்படிங்கிற டாஸ்க் இந்த முறை கடினமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. சுகவாசியாக வாழ்ந்தவங்களுக்கு அந்த சுகத்தை விட்டு கொடுத்து விட்டு நடந்து கொள்ளும் ஒரு முறை. காயத்ரி ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி உட்காந்து சோப்பு போடுறது, ஸ்னேகன் இரும்பு பெட்டியை வச்சு அயன் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கு மிக கடினமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பெட்டியை தூக்குறதே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை கிட்டத்தட்ட 1.5-2 கிலோ வெயிட் இருக்கும். அதுக்குள்ளே அந்த நெருப்பை போட்டு அதை தூக்கி வைக்கிறப்ப கையெல்லாம் பயங்கரமாக வலி எடுக்கும். அதே மாதிரி துவைக்கிறது, உட்காந்து சோப்பு போட்டு துவைக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்னைக்கு வாஷிங் மிஷின் இல்லாத வீடுகளும் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதோட வேதனை. அது இன்னைக்கு காயத்ரி அனுபவிக்கிறாங்க. ஸோ இவங்களோட மனநிலை ரொம்ப அழுத்தமாக தான் இருக்கும். என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசுவோம். மீண்டும் அடுத்த ப்ரோமோ வெளியானதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.